பசங்களா, வெல்கம் டு த கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ். இன்னைக்கு நம்ம க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் அண்ட் ஓப்பன் ஆர்கன் பைப்போட கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிஸோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கும் பசங்களா, ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கும் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்புக்கும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. பசங்களா, இதுக்கு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன ஆன்சர் வருதுங்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஆன்சரும் ஏன் ஆன்சரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. அதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க, லிமிட்டட் ஆஃபரா நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல 15% ஆஃபர் போய்கிட்டு இருக்கு பசங்களா. லாஸ்ட் 6 months நீட்டை வந்து ரொம்ப டெடிகேட்டடா படிக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா திஸ் இஸ் யோர் ஃபைனஸ்ட் பேட்ச். ஓகே, மறந்துடாதீங்க. அண்ட் லிமிட்டட் சீட்ஸ் தான் இப்போ இருக்கு இந்த ஆஃபர்ல, அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பசங்களா அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டாண்டிங் வேவ் அப்படிங்கிறத இங்க முக்கியமான கான்செப்ட். எல்லா பேராமீட்டரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேவ்ஸ் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல டிராவல் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் வேவ், நான் ப்ரோக்ரஸிவ் வேவ் நம்மளுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். அப்படின்னா அது நகராது, இருக்கிற இடத்துல இருந்து மட்டும் வைப்ரேட் பண்ணும். அதுக்கு எந்த ஒரு ப்ரொபகேஷனும் இருக்காது, அது எந்த சைடும் மூவ் பண்ணாது. அப்ப இங்க உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு அதை ஓப்பன் ஆர்கன் பைப் அண்ட் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ஓப்பன் ஆர்கன் பைப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க இருக்க மாதிரி ஓப்பனா இருக்கும், விச் மீன்ஸ் ஆன்டி நோட்ல ஆரம்பிச்சு ஆன்டி நோட்ல தான் முடியணும். ஓகே, அதுதான் ஓப்பன் ஆர்கன் பைப். அப்ப ஆன்டி நோடுக்கும் நோடுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா λ/4. ஓகே, ஸோ அப்போ இதுவும் என்னது பசங்களா, λ/4. ஆன்டி நோடுக்கும் நோடுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்னது பசங்களா, தட் இஸ் λ/4. மறந்துடாதீங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா ஒரே ஒரு செட் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு பேசிக் செட். அப்போ ஒரே ஒரு ஆன்டி நோட் டு நோ ஆன்டி நோட் அப்படிங்கிற ஒரே ஒரு செட் மட்டும் இருக்கும். ஒரு ஆன்டி நோட்ல ஆரம்பிச்சு ஒரே ஒரு ஆன்டி நோட்ல முடிஞ்சிருக்கும், நடுவில் ஒரே ஒரு நோடு இருக்கும். அதுதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ நார்மலா வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்டூ லாம்டா. அப்போ ஃப்ரீக்வன்சி வேணும்னா வெலாசிட்டி டிவைடட் பை லாம்டா. அப்போ லாம்டாவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லென்த் வைஸ்ல எழுதணும். ஸோ ஆன்டி நோட்ல இருந்து அடுத்த ஆன்டி நோட் வரைக்கும் இருக்கிற லென்த்தை அந்த ஒரு ஃபுல் சைக்கிளை நான் எல் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ இந்த எல் எதுக்கு ஈக்குவலா இருக்கு பசங்களா, λ/4 பிளஸ் λ/4. அப்போ 2 λ/4, 1s are 2s are. அப்போ λ கேன் பி ரிட்டன் as 2 into L அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா வெலாசிட்டி டிவைடட் பை 2L அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஓப்பன் ஆர்கன் பைப். அப்போ க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்னா எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா, நோடில் ஆரம்பிச்சு ஆன்டி நோட்ல முடியும். ஓகே, நோடில் ஆரம்பிச்சு ஒரே செட், நோட்ல ஆரம்பிச்சு ஆன்டி நோட்ல முடியும். ஒரே நோடு ஒரே ஆன்டி நோடு தான் இருக்கும். அப்ப நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது λ/4. அப்ப டோட்டல் லென்த்துமே யாருக்கு ஈக்குவலா இருக்கு, λ/4க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப λ will be length into 4. அப்ப நம்ம ஃப்ரீக்வன்சி என்ன எழுதலாம் பசங்களா, வெலாசிட்டி பை λ. அப்ப வெலாசிட்டி பை 4L அப்படின்னு எழுதலாம். அப்ப இதுதான் உங்களோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். இப்போ உங்ககிட்ட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு என்ன கிடைக்கும் பசங்களா, தட் இஸ் V divided by 2L divided by V divided by 4. அப்போ V divided by 2L into 4L divided by 2, இது I mean 4L divided by V. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், 2 கேன்சல் ஆயிடும், 1s are இது 2s are. So 2:1 will be the answer. ஓகே, இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கமான், இது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி பேட்ச்ல ஸ்பெஷலா இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க பசங்களுக்காகவே 30% ஆஃப் கொடுத்துருக்காங்க பசங்களா. ஸோ யாரெல்லாம் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க ஒரு ஆன்லைன் கைடன்ஸ் வேணும், ஒரு பர்டிகுலர் டைம் டேபிள் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெற்றி பேட்ச் வில் பி அ வெரி பிக் ஹெல்ப்ஃபுல் ஒன். ஸோ நீங்கள் 30% மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வெற்றி பேட்ச்சில் யூ பீப்புள் கேன் கெட் 30% ஆஃப். ஓகே, ஸோ நவ் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு செக் தி ஆன்சர். எஸ், ஸோ 2:1 ஆப்ஷன் A will be the correct one. ரைட் பசங்களா. ஸோ யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க பசங்களா. நெக்ஸ்ட் நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர் எவ்ரிவன், ஹேவ் அ கிரேட் டே.